ஆகஸ்ட் 5, 2025 இன்றைய வேதவசனம் சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலமானவர். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Psalms 46:11. The Lord of hosts is with us. The God of Jacob is our fortress. ஜபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இன்றைக்கு கூட நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, போன வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தது போல ஆவியானவரே எங்களுடைய தகப்பனாய் தந்தையாய் எல்லாமாய் நீர் இருந்து எங்களை வழிநடத்தி அப்போ எல்லா பொல்லாத மனுஷ கண்களிலிருந்து பொறாமை கண்களிலிருந்து விலக்கி பாதுகாத்து எல்லா வியாதிகளிலிருந்தும் விலக்கி பாதுகாத்து நடத்தி வந்தது போல் அப்பா இந்த வாரம் முழுவதுமாய் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, எல்லா தேவைகளும் சந்திப்பீராக. ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. வியாதியிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க, பொறாமை மனுஷ கண்களிலிருந்து நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார், யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம் என்று சொன்னீரேன் தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அன்பு சகோதரி சகோதரனை, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, பெரியோர்களே, இன்றைக்கு ஒவ்வொருவருமாய் ஒப்பு கொடுங்க ஆவியானவரே. அப்பா, நாங்கள் வழி தவறி போகாத படிக்கும்படிய வேதத்தில் பிரியமாக இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க என் தகப்பனே. ஆவியானவரை இப்பொழுது இறங்கும் ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் சேனையாய் நின்று அவரை பாதுகாத்து போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஆவியானவரை எந்த தீமையான வழிகளிலும் போகாதபடிக்கு, போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாதபடிக்கு, உலக காரியங்களுக்கு அடிமையாகாதபடிக்கு நீர் பாதுகாத்து அவர்களுக்கு சேனையாய் எழுப்பி நிற்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, வேதத்தில் கூட யாக்கோபுக்கு நீர் பாதுகாத்தீரே. யாக்கோபு ஆவியானவரே தன் வீட்டை விட்டு போகும்போது அப்போ அந்த லாபனிடத்தில் ஆவியானவரே அவர் உயர செய்தீரே. அப்போ இரு பரிவாரங்களோடு வர வைத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, அவரை போகும் இடமெல்லாம் அவரை ஆசீர்வதித்தது போல, சேனையாய் நீர் அவரோடு இருந்து பாதுகாத்தது போல, இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. சிறு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க அப்போ. சிறு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அவர்களையும் பொல்லாத மனுஷ கண்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. பெரியோர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் அநேகருக்கு ஆவியானவரே வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க தகப்பனே. இன்னும் அநேக பேர் ஆவியானவரே வேலை இல்லாமல் கூட ரொம்ப கஷ்டத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு அவர்களோடு நீர் இருந்து அப்பா அவர்களுக்கு சேனையாக எழுப்பி அவரை பாதுகாத்து அவர்களுடைய வேலைகளை நீர் உயர்த்த போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இப்பொழுது கூட இறங்க ராஜா. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, குடும்பமாய் ஒப்பு கொடுங்க என் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் சுற்றி நீ சேனையாய் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் என் தகப்பனே. ஆவியானவரே, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் அப்பா எதுவும் வராதபடிக்கு, எந்த வியாதியும் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் பாதுகாத்து சேனைகளாய் எழும்பி அவர்களை அப்பா எல்லா தீமையில் நின்று பாதுகாக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, எரிகோ போல எவ்வளோ பெரிய மதில் இருந்தாலும் அப்பா அதை வீழ்த்தும்படியான ஆவியானவரை பலனை நீர் எங்களுக்கு கொடுக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.